ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொஃபைலில் பார்த்துருப்பீங்க. ப்ரொஃபைலில் பார்த்தோம்னா சூப்பரான ஒரு லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி சிம்பிளாக மேக் பண்ணதை நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்த மாட்டோம். நான் சொல்கிற ஒரு டிப்பு நீங்கள் அப்சர்வ் பண்ணி வீடியோ வந்து ஷார்ட் அண்ட் சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ண முடியும். வாங்க இந்த வீடியோ வந்து எப்படி ஷார்ட் அண்ட் சிம்பிளாக மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ வச்சு எடிட் பண்ணும்போது அலைன் மோஷன் அப்ளிகேஷன் தேவை. இதுக்கு நான் ப்ரொஃபஷனல் லிங்க் பார்த்தா வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. இல்லை உங்கள்கிட்ட ஆப் வந்தால் நீங்கள் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணால் கீழே பார்த்தா ப்ளஸ் பார்த்தா ப்ராஜெக்ட் இருக்கும். நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண வீடியோ பார்த்தா ஒரு புக் மார்க் நான் வச்சு எடிட் பண்ணியிருப்பேன். இதுக்கு லிங்க் பார்த்தா வந்து கீழே வந்து டிஸ்பிளே வந்துருப்பேன். இதுக்கு பார்த்தா பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணியிருப்பேன். இதுக்கு நான் பாஸ்வேர்டு பார்த்தா வீடியோவில் வந்து வாய்ஸில் சொல்கிறேன். நீங்கள் வீடியோ கொஞ்சம் வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு நான் சொல்கிற பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிட்டு கீழே பார்த்தா சப்மிட்னு கேட்கும். நீங்கள் சப்மிட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிடக்ட்னு ஷோ ஆகும். நீங்கள் வந்து ரிடக்ட் கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் ஆகிடும். இம்போர்ட் ஆனால் நீங்கள் வந்து புக் மார்க் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் கீழே பார்த்தா ஒரு ஆடியோ லேயர் வரும். மேலே பார்த்தா ஒரு லிரிக் லேயர்லாம் இருக்கும். இந்த லிரிக்கான ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கீழே டிஸ்பிளே பண்ணி கரெக்டாக அந்த ஃபாண்ட் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தா பேக்ரவுண்ட் இமேஜ் பார்த்தா வந்து ஆடி ஒரு இமேஜ் 96 ஜென்ரேஷன் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். நீங்கள் ஃபுல்லாகவே இந்த ப்ளூ கலராக இருக்கும். நிறைய ப்ளூ கலர் இமேஜாக இருக்கும். நாங்கள் வந்து நான் பண்ணிக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக பார்த்தா ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ப்ளூ கலர் இமேஜாக தான் இருக்கும். இந்த இமேஜில் பார்த்தா ஃபுல்லாக மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஆடி ஒரு இமேஜ் 96 ஜென்ரேஷன் கரெக்டாக சைஸில் பார்த்தா நீங்கள் வந்து கரெக்டாக இமேஜ் வந்து கிராப் பண்ணி நீங்கள் இந்த ப்ளூ கலர் லேயர் இருக்கிற லேயர் மட்டும் சேஞ்ச் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண போகிற லேயர் வந்து நீங்கள் வந்து நான் சொல்கிற சைஸில் நீங்கள் வந்து கிராப் பண்ணி நான் சொல்கிற ஸ்டெப்பில் நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் சிம்பிளாக வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நீங்கள் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண தேவையில்லை. வந்து ஃபுல்லாக வந்து எஃபெக்ட்டில் வந்து கரெக்டாக அந்த ப்ளூ கலர் இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டு நீங்கள் சும்மா சிம்பிளாக நான் சொல்கிற ஸ்டெப்பில் நீங்கள் மட்டும் இமேஜ் மட்டும் சேஞ்ச் பண்ண மாட்டோம். இதில் இருக்க எஃபெக்ட் பார்த்தா நீங்கள் ஆட் பண்ணுற இமேஜுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். எப்படி இதே மாதிரி எப்படி நீங்கள் வந்து எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பேக் வந்துங்க. ஃபஸ்ட் நம்ம இமேஜ் வந்து கிராப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தா கீழே பார்த்தா க்ரீன் கலராக ப்ளஸ் ஆகிற மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பார்த்தா உங்களுக்கு மாதிரி ஷோ ஆகும். இங்கே பார்த்தா 96 ஜென்ரேஷன் ஒரு சைஸ் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க. செலக்ட் பண்ணால் க்ரீன் கலர் செலக்ட் ஆகும். செலக்ட் பண்ணி பார்த்தா 30 FP வச்சுங்க. 30 FP வச்சுங்க. கிரியேட் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நீங்கள் செலக்ட் பண்ண பிக்சலில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆனால் பார்த்தா க்ரீன் கலராக ப்ளஸ் ஆகிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தா மீடியான்னு கேட்கும். அந்த மீடியா கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி நீங்கள் யார் இமேஜ் எடிட் பண்ண போகிறீங்க இந்த வீடியோ அவங்க இமேஜ் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. நான் ஒரு இமேஜ் வந்து இப்போ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இல்லை நான் யூஸ் பண்ணுற இமேஜ் உங்களுக்கு வேணும்னா மொத்த இமேஜ் லிங்க் பார்த்தீங்கன்னா வந்து டெலகிராமில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். இன்னும் நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் ஆகலாம். நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் ஆகிட்டு நீங்கள் வந்து மொத்த இமேஜ் டவுன்லோட் பண்ணிங்க. இப்போ டவுன்லோட் பண்ணி கரெக்டாக ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி பார்த்தா மேலே பார்த்தா ப்ளஸ் ஆகிற ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இமேஜ் பார்த்தா ஆட் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு வந்து இது மாதிரி ஆட் ஆகுதா? இப்போ இது மாதிரி உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து ஆட் ஆகிடும். வந்து ஃபுல்லாக வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இமேஜ் ஆட் ஆகணும். மேலே பார்த்தா 3 டாட் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தா ஃபில் கம்பஸ் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்ல இமேஜ் பார்த்தா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஸ்கொயராகவும் செட் ஆகிடும். இப்போ நீங்கள் இன்னும் இப்போ உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து ஜூம் பண்ணணும். இங்கே பாருங்கள் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தா ஃபஸ்ட்டு ஒரு அட்ஜஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சென்டராக வேணுமோ அது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு லைட்டாக கொஞ்சம் ஸ்வைப்பர் டு மூவ் லேயர்னு ஒரு இடம் மென்ஷன் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ண சொல்ல இமேஜ் நவருது நல்லா தெரியும். இங்கே பார்த்தா எங்கள் சைடில் பார்த்தா ஸ்கேல் ஆப்ஷன் மட்டும் தேர்டில் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களுக்கு பார்த்தா ஸ்கேல் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் வரும். இப்போ நீங்கள் வந்து ரைட்டில் ஸ்க்ரோல் பண்ண சொல்லி இமேஜ் பார்த்தா நல்லா ஜூம் ஆகும். நீங்கள் லெஃப்ட்டில் ஸ்க்ரோல் பண்ண சொல்லலாம் ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் வந்து நல்லா ஜூம் அவுட் ஆகும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூம் ஆகணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஜூம் பண்ணின்னு சென்டர் பண்ணிங்க இமேஜை சென்டர் பண்ணிட்டு மேலே பார்த்தா செட்டிங் பண்ணல ஏர் ஆப்ஷன் மேலே ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பார்த்தா வீடியோ ஆகணுமா இல்லை இமேஜை வந்து ஸ்கொயர் பண்ணணுமா இல்லை ப்ராஜெக்ட் ஆகணுமான்னு கேட்குது. இங்கே பார்த்தா கரண்ட் ஃப்ரேம் PNGன்னு ஒரு சைஸ் இருக்கும். இது வந்து இமேஜாக இப்போ வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். கரெக்டாக இப்போ நம்ம வந்து இமேஜ் வந்து கன்வெர்ட் பண்ணலாம். அதனால் இப்போ வந்து நம்ம கரண்ட் ஃப்ரேம் PNG வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இப்போ அந்த பிக்சல் பார்த்தா உங்களுக்கு இமேஜ் வந்து இப்போ வந்து கன்வெர்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபுல்லாக வந்து இப்போ வந்து இமேஜ் வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு. கன்வெர்ட் ஆகணும். இப்போ வந்து சேவ் கேட்குது. இப்போ வந்து சேவ் குத்துக்கலாம். சேவ் குத்து க்ளோஸ் குத்துங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே ஆட் பண்ண பிக்சலை வந்து இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி கிராப் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து இப்போ தான் புக் மார்க் ப்ரெசென்ட் இதில் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஆடியோ லேயர் அந்த ப்ளூ கலர் லேயர் இருக்கலாம் எஃபெக்ட் ஆட் பண்ணி லேயர். இப்போ அந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டோன்னே இங்கே பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் வந்து கேட்கும். அது கிளிக் பண்ணி பார்த்தா ஸ்டார் ஆப்ஷன் மாதிரி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்லி பார்த்தா உங்களுக்கு இமேஜ் இருக்கிற ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன் ஃபோல்டர் வந்து ஆட் ஆகிருக்கும். மேலே ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கு இமேஜ் வந்து ஃபுல்லாக வரும். இப்போ நீங்கள் அலைட் மோஷன் ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் வந்து இப்போ எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கும். இப்போ அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் மேலே ப்ளஸ் ஆகி மட்டும் கிளிக் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்டோட வந்து ஆட் ஆகிருக்கும். நல்லா தெரியும் பேக்கில் வந்து எஃபெக்ட்டோட வந்து ஆட் ஆகிருக்குது. நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி நெக்ஸ்ட் பார்த்தா 17:20 பார்த்தா இமேஜ் வந்து ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணியிருப்பேன். கரெக்டாக இங்கேயும் அதே மாதிரி தான் கரெக்டாக ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் செலக்ட் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் பார்த்தா அலைட் மோஷன் ஃபோல்டர் வந்து இப்போ வந்து ஆல்ரெடி செலக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக் அலைட் மோஷன் ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஆகிட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்ல அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எஃபெக்ட்டோட அந்த ஆட் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்டோட பார்த்தா உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் பற்றி ஆட் ஆகிட்டு பார்த்தியா. அதாவது நீங்கள் இதே மாதிரி வந்து நீங்கள் கரெக்டாக இங்கே இருக்கிற எல்லா ப்ளூ கலர் லேயர் இப்போ லேயர் செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்டார் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஒரு இமேஜ் ஆட் பண்ண இமேஜ் பார்த்தா உங்களுக்கு வந்து எஃபெக்ட்டோட வந்து ஆட் ஆகினே வரும். நீங்கள் வந்து கஷ்டப்படவே தேவையில்ல. சிம்பிளாக நீங்கள் வந்து எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணாமல் நான் சொல்கிற ஸ்டெப் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து எடிட் பண்ணிடலாம். இந்த புக் மார்க் ப்ரெசென்ட்டுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 96
9653 கரெக்டாக புக் மார்க் பர்சனுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 9653 கரெக்டாக இது போட்டு நீங்கள் வந்து கரெக்டாக வந்து புக் மார்க் பர்சன் வந்து இம்போர்ட் பண்ணி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து எடிட் பண்ணிங்க. இப்போ ஃபுல்லாக நீங்கள் வந்து இமேஜில் வந்து எடிட் பண்ணிட்டோன்னே இங்கே மேலே சிசியில் எல்லாம் பார்த்து ஐ ஆப்ஷன் வந்து ஆன்ல செக் பண்ணிங்க. செக் பண்ணிட்டு மேலே செட்டிங் மேலே ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி நீங்கள் இப்போ வந்து வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஆனால் வீடியோ வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்னு கேட்கும். கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகணும். சேவ் குத்தினா ஆட்டோமேட்டிக்காக அவங்க கேலரி வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.